பாருங்க, நம்ம ஒரு அடிக்கடி சொல்லுவோம் பெத்தேல். பெத்தேல் என்னது? தேவனுடைய வீடு. இது வந்து பெத். அடுத்தது நீங்க இதுல ஆலஃபும் லேமட் சேர்த்தீங்கன்னா இது என்னதாயிட்டு? ஏல். பெத்தேல். ஓகே, பெத்தேல், பெத், அடுத்தது ஏல். இந்த பெத் அப்படின்னு வரும்போது இதுல பி வந்து என்னது? பிரேயர். பி வந்து என்னது? பிரேயர். அடுத்தது உங்க பிரேயர் எங்க போகுது? சிலுவையின் மூலமா யார்கிட்ட போகுது? தேவனிடத்தில் போகுது. ஒரு வசனம் உண்டுல்ல, பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். நம்மளுடைய விண்ணப்பம் இங்க போகும்போது நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் யார் கேட்கிறா? தேவன் என்ன செய்யறா கேட்கிறா. அதுதான் என்னது? பெத்தேல். பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு. கர்த்தர் சொன்னார்ல, என் வீடை நீங்க கள்ளர் குகையை என்ன செஞ்சிட்டீங்க? மாத்திட்டீங்க. அது ஜெப வீடா இருக்கணும். பெத் ஏல். இந்த பெத்தேலுக்குள்ள என்ன தேவை? பிரேயர் தேவை, ஜெபம் தேவை. ஜெபம் இல்லாத ஒரு வீடு அது வீடு அல்ல. அது தேவனுடைய வீடா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. கர்த்தர் சொன்னா என்னுடைய வீடு ஜெப வீடு. என்னுடைய வீடுன்னா என்னது? பெத். என்னுடைய பெத். அது எப்படிப்பட்ட வீடா இருக்கணுமா? பிரேயர் வீடா இருக்கணும். சோ அந்த பெத்துக்குள்ள என்ன வேணும்? பிரேயர் வேணும். இல்ல அப்படின்னா கள்ளர் குகையா என்ன செய்ய மாறி. இன்னைக்கு நிறைய பேருடைய வீடு பேரு வெளியில போர்டு இருக்கும். என்ன போர்டு? பெத்தேல் இருக்கும். உள்ள என்ன நடக்குதோ தெரியாது. உள்ள பிரேயர் இருக்கான்னு தெரியல. ரெண்டு எனர்ஜி. பெத்னா வீடு, ஏல்னா தேவன். இன்னைக்கு இது வீடுதான், இதுவும் பெத்து தான். இந்த பெத்துக்குள்ள ஏல் இருக்கிறதுனால, தேவன் இருக்கிறதுனால, தேவனுடைய எனர்ஜி இருக்கிறதுனால இந்த இடம் என்னதான் மாறி போச்சு? பெத்தேலா மாறி போச்சு. இந்த சரீரம் என்னது? பெத்து தான். இந்த சரீரம் பெத்து. அந்த தேவனுடைய எனர்ஜி இந்த பெத்துக்குள்ள வந்துட்டு அப்படின்னா நம்ம பெத்தேலா என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். இல்லாட்டி கள்ளர் குகையா என்ன செய்வோம்? இருப்போம். கள்ளர் குகை தெரியுமா எப்படி இருக்குண்டு? ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். பாபில் அது ஒரு வீடு, பாகால் தங்கக்கூடிய வீடு. பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள அது பேய்களுடைய குடியிருப்பு. அது சகல விதமான அருவருப்பான பறவைகளுடைய கூடுமாயிற்று. இன்னைக்கு நிறைய பேருடைய வீடு அப்படிதான் இருக்குது. பேய்களுடைய குடிப்பு. எல்லா தந்திரமும் வச்சிருப்பாங்க. எல்லா தந்திரமும் இருக்கும். குடும்பத்துல தந்திரத்தை செய்யக்கூடாது. ஃபேமிலின்னு வந்தாச்சுன்னா என்ன வரக்கூடாது? கன்னிங்னஸ் இருக்கக்கூடாது. நான் என் மனைவியை நான் எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் தெரியுமா? என் புருஷன் எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் தெரியுமா? நோ தந்திரம். கணவனும் மனைவிக்கும் இடையில யார் வேணும் அப்படின்னா யெகோஷுவாவை நிப்பாட்டுங்க, கர்த்தரை நிப்பாட்டுங்க, வேதத்தை நிப்பாட்டுங்க. தோரா முன்னாடி வந்தாச்சு அப்படின்னா உங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணது யாரா இருக்கும்? தோராவா இருக்கும்.